நெக்ஸ்ட்டு நம்ம நெட் டிப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்குமே இதே மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு மேலே ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹம்ஸை கொடுத்து இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அகெயின் திரும்ப ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஃபுல்லாக நம்ம செக்குக்கு போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு அகெயின் இதை திரும்ப இந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ட்ராப் பண்ணி இதை ஒரு ஃபுல் செக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். ஜிக்ஸாக் லைன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி நெட் டிப் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இந்த மாதிரி அல்லது அந்த டாட்ஸ் வச்சு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் இப்போது இதை இப்படியே எம்டியாக விட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எம்டி டிப் எப்படி போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபில்லிங்கும் பண்ண போகிறது கிடையாது, அதில் ரொம்ப டிசைனும் போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி எந்த பேட்டர்னும் கொடுக்காம அப்படியே வெறும் லைன் மட்டும் போட்டு ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சுக்க போகிறோம். இவ்வளோ தான் எம்டி டிப்பில் வரும். ஸோ இது நீங்கள் இந்த மண்டலா டிசைன்லாம் போடுவீங்க இல்லையா, ஸோ அப்படி போடுறப்போ அதில் கொடுத்துருக்குற டிசைனை ஒரு சின்ன டிசைனாக இந்த இடத்துல ஒரு குட்டி டிசைனை மட்டும் நீங்கள் போட்டு இப்படி எம்டி டிப்புக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எப்படி டிசைன்ஸ் நம்ம போடலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 லைனு, அடுத்து 2 ஹம்ஸு, அதாவது 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்கு மேலே பிக் ஹம்ஸ் கொடுத்துட்டு தென் அகெயின் இன்னொரு லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இப்படி கொடுத்துட்டு இதுக்கு மேலே பிக் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். திரும்ப கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணிப்போம்ல, ஸோ அதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக போட்டு இந்த ஃபிங்கர் ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அகெயின் 2 லைன் கொடுத்து திருப்பி இதே டிசைனை நம்ம ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சேம் டிசைன்ஸை நான் ரிப்பீட் பண்ணி இந்த ஃபிங்கர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வர டிசைன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.